அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வெள்ளரி பழம் ஜூஸ் 2 முறையில் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு வெள்ளரி பழம் கிடச்சிச்சு அப்படின்னா இது போல் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சியை தரும். வெள்ளரி பழம் சீசனில் தான் கிடைக்கும் போது விட்டுறாதீங்க. இது போல் ஜூஸ் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இந்த ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளரி பழம் எடுத்துக்கலாம். நாட்டு வெள்ளரி பழம் கிடச்சிச்சு அப்படின்னா இந்த ஜூஸ் இன்னும் சூப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு தோல் மட்டும் சீவி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம சீவினதுக்கு அப்புறமேலே பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக தோல் மட்டும் சீவி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சீடை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். சீடை நீங்கள் இது போல் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வேஸ்ட் பண்ணிட வேணாம், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம 2 விதமான ஜூஸ் செய்கிறதுனால இதை தனித்தனியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தனித்தனியாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இதிலேருந்து ஒரு பவுல் மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு மெத்தட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு இது போல் ஸ்மாஷர் எடுத்துக்கோங்க. ஸ்மாஷர் இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் கூட நீங்கள் பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரப்பாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நமக்கு வெள்ளரி பழம் பழுத்து இருந்துச்சு அப்படின்னா ஸ்மாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது போல் நல்லா ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறமேலு தேவையான அளவு நாட்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 கப் அளவு நாட்டு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக பிடிக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இதை நம்ம சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெள்ளரி பழம் வாயில் கடிப்படும் போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய ஃபஸ்ட்டு மெத்தட் வெள்ளரி பழம் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பண்ணுறதுக்கு வெள்ளரி பழ விதையில் உள்ள ஜூஸை மட்டும் நம்ம இது போல் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்பூனை வச்சு இது மாதிரி அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா அதோடைய ஜூஸ் மட்டும் நமக்கு ஈஸியாக ஃபில்டர் ஆயிரும். வெள்ளரி பழத்துள்ள விதையில் உள்ள ஜூஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதோடைய வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஜூஸ் செய்யும் போது அதையும் பயன்படுத்தினா நமக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளரி பழத்தை ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்புறம் ஜூஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஐஸ் க்யூப்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய செகண்ட் மெத்தட் வெள்ளரி பழ ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சீசன் இருக்கும்போதே நீங்கள் இது போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். 2 மெத்தடில் உள்ள டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.